இன்னைக்கு அஜித் அவர்களோட பிறந்தநாள். அதனால காசி தியேட்டர்ல வந்து தீனா பட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்க டைம்ல பக்கத்துல கில்லி போஸ்டரை பார்த்து ஒரு அஜித் ரசிகன் வந்து என்ன பண்ணானா வந்து அந்த கில்லி போஸ்டரை பிளேட் வச்சு கிளிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன நினைச்சா எது நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு கில்லியோட சுண்ணியை பிடிச்சி தக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது இப்போ அவன் வந்து கிழிச்சதை கூட ஓகேன்னு வச்சுக்கிங்க, கிழிச்சவன் வந்து தைரியமா தானே கிழிச்சான், அதே தைரியமா வந்து நிக்கணும்ல. போலீஸ் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போது பயந்துட்டு ஓடுறான். அந்த வீடியோ நான் போட்டு விடுறேன், எல்லாம் பாருங்க. எவ்வளோ தர? எங்க வீட்ல போயிட்டு ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. தம்மா துண்டு பிளேடு மாதிரி. காசி தேட்டர் ஓனர் சம்பவம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கில்லி படத்தை கிழிச்ச பேனரை வந்து பேனர் ரிமூவ் பண்ணிட்டு புது பேனர் கில்லிக்கே திரும்பி அதே பேனரை திரும்பி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் தீனா பேனரை வந்து என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணிட்டு ரத்ன பேனர் தூக்கி ஆட் பண்ணிட்டாங்க. இது தலைக்கும் உண்மையான தலை ரசிகர்களுக்கு தான் வந்து இது அவமானம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படி அவமானப்படுத்துறதுக்கு அந்த ஒருத்தன் பண்ண வேலை தான். நீங்கள் எவ்வளோதான் பேனர் கிழிச்சாலும் இங்கே ஒன்றும் மாற போகிறது கிடையாது. நாங்கள் தான் மேலே மேலே ஏற போகிறோம். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தளபதி பேண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.